ஹாய் கைஸ், வெல்கம் டு அர்னிஸ்டா விளாக். இன்றைக்கி என்ன விளாக்னா ஃபுட் வீடியோ தான். அதாவது இரவு உணவு வாங்கி கொடுக்க போகிறான். யாருன்னா 8 அதிசயத்தில் 9 அதிசயமாக ஒன்று நடக்க வேண்டியது. யார்? அருமை அண்ணன் கருமை நிற கண்ணன் நம்ம மகாராஜா இளங்கவன் தான் இன்னைக்கு நைட்டு பார்ட்டிக்கு நமக்கு வைக்கிறான் எல்லாத்துக்கும் ட்ரீட்டு. அது எதுக்குன்னு தான் எங்களுக்கே தெரில. என்ன வீடியோன்ட்டு நம்ம போய் அந்த ஃபுட் விளாகில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இல்ல எதுக்கு சாப்பிட்றதுக்கு வந்திருக்காங்கன்னா கலையண்ணனை வந்து வலுக்கட்டாயமா வந்து இழுத்துட்டு வந்திருக்கான். அது யாருன்னா அப்படி கிடையாது. ஏன் காரணம்னா இன்னைக்கு அதுனால ட்ரீட் வச்சிருக்கான் ஆளு. அப்படி கிடையாது. தம்பி கல்யாணத்துக்காக ட்ரீட் வச்சிருக்கான் மகாராஜா. அதான் உண்மை. இத்தனை வருஷமா வேலைக்கு சேர்ந்து 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துல ஒரு நாள் கூட ஒரு முட்டை கூட வாங்கி வச்சிருந்த இன்னைக்கு கம்பாம ட்ரீட் வைக்கிறேன்னு கூட்டு வந்திருக்காங்க. பாருங்க, நாங்க பாருங்க வறுமை ஊரை ஏமாத்தின ஆளு. மந்திரி எப்படி உட்காந்துருக்காரு பாருங்க. 6 மணிக்கு மேல ஆட்டம் ஓடாதுன்ற மாதிரி 6 மணிக்கு மேல இவன் கெட்ட போகுது. ராஜா கல்யாணத்துக்கு போகுதுன்னா அது வந்து அவன் கல்யாணம் பண்ண வைக்கிறா. அவன் ஈக்கிறோன்ட்டானா என்ன பண்ணுவேன்? என்னைக்கு கல்யாணம் கேக்குறியா? 4 பிரிச்சு வச்சிருக்கேன். 30 நாள்ல கல்யாணம் 31 இது வச்சுக்காங்க. இல்லண்ணே, யாரு சொல்றாங்க 30 நாளுக்குள்ள வீடு கட்டணும், 31 நாள் தாலியை கட்டணும் அப்படிங்கிறாங்க. பொண்ணு வந்து பார்த்து வச்சிருவாங்க. பார்த்து வைக்கிறேன். உனக்கு பொண்ணு பார்க்காம வேற யாருக்கு பார்க்க போறேன்? என்னண்ணே, உனக்கிட்ட பொண்ணு வராது, உன்கிட்ட வரதெல்லாம் ஆண்டியே வரும். ஆளா இல்ல, கடலூர் போனதுதான் எல்லாம் ஆளு இருக்கு. எதுக்கு இப்ப கடலூர் போனா அங்க வரைக்கும் கான்டாக்ட் முடிச்சிடலாம். வேலை செய்யறோம். தமிழகமே நம்மளுக்கு தான். உங்களுக்கு தான். அப்புறம் வேற யாரு? உங்களுக்கு தான். தமிழகமே நம்மளுக்கு தான். வைன வெஜ்ஜெல்லாம் அங்கிட்டே போயிட்டு ஃபுல்லு தானே. ஓகே ஓகே ஓகே. நான்வெஜ் சாப்பிடாதாலாம் அங்கே உரமா உட்காந்துங்க. சாப்பிடுவா இல்லையா? உனக்கு வேணுமா வேணுமா? வேணுங்களா? நான்வெஜ் சாப்பிடாத வேணுமா? இல்ல நீ தொட வேணாம், வேணாம்னா விட்டுலாம். ஐயோ ஒன்னும் பிரச்சனை இல்லை, வேணாம்னா விட்டுலாம். வேணுமா வேணாமா? வேணுங்க. வெஜ்ஜு எதை சொன்ன மாதிரி இருந்தது? வெஜ்ஜை தொட்டாங்கன்னா இதை தொடக்கூடாது, இதை தொட்டினா அதை தொட வேணாம். சாம்பிள் பீஸ்லாம் இல்லை, இது தொட்டா அதை தொடு, எல்லாம் தொடாத. சரி விடுங்க, அப்ப இதே எடுத்துவோம். நான்வெஜ் எடுத்துருவோம். பிரியாணி எப்போ போவேன்னா இப்போ போடுவீங்களா? ஈவினிங் போட்டதான். போட்டதுண்ணா என்னடா சிங்கப்பூர்காரன் சொல்லுவான், எல்லாம் சொல்றான். நீங்க வந்து கட் பண்ணி எப்படி இருக்கு பஸ்? கோழி கறியா ட்ரீட் ஒரு முக்கியமான ஆள் வச்சிருக்கும் போது நீ இப்பெல்லாம் பண்ணக்கூடாதானே. இந்த சட்னி சாம்பார் எத்தனை நாளைக்கு தெரிஞ்சு நீ இந்த இதை போட்டு சாப்பிடு. இன்னும் பட்டி ஆட்ட மாரி இருக்காது. பாத்தியா? இப்பதான் நாங்க ஒண்ணும் இல்லாதவங்க என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாது பேசுற போட்டு பார்த்தீங்களா? ஏன் கலை ப்ரோ வந்து ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு? அப்ப நீ தான் பெரிய வேலை பார்த்துட்டு வந்துட்ட. உன்னாலதான் எல்லாமே. கல்யாணம் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வா வான்னு இழுத்து வந்துட்டு. இது அந்த சிவனுக்கு தெரியும். அவரை சொல்லி ஏமாத்தாரா தம்பி? அவர் உண்மையான ஆளு, உண்மையா இருக்கிற அதான் உண்மையான ஆளு. உக்கிரமா ஒரு நாள் நீ காட்டிடுவாரு. ஒழுங்கா அவர்கிட்ட போய் நச்சு. கண் பார்வை இல்லை, நான் இருக்கிறேன். அதனால இந்த சிவனை பத்தி ராஜாவுக்கு தெரியும். சிவனை பத்தி ராஜாவுக்கு தெரியும் பாருங்க. ராஜா பத்தி சிவனுக்கு வந்து அவர் ஒரு நாள் இவனோட ஒரு நாள் அடிக்க போறாரு. என்ன வேணும்? ரைஸா? ஆமாக்கா. உங்களுக்கு இவருக்கு இதுதான் வேணாங்கிறாரு. அப்ப எதுக்கு கொடுத்துட்டு வேணாமா சொன்னீங்க? நீங்க சாப்பிடுங்க. அலைபேசியில உங்களை யாரு தொடர்பு கொள்ளுதா? என்னவென்று கூறுங்கள்.
கேளுங்க என்ன வந்து நான்வெஜ் நானும் இந்த ரைஸும் சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். அப்படியா? ம். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்க இப்போ வச்சேன் அதெல்லாம் சாப்பிடலாம். இல்லை கொஞ்சம் இல்லை அப்புறம் என்ன பண்ணுறது வாங்கி தரீங்க? சுவை என்ன எப்படி பண்ண இதுதான் இருக்கு முடியும். என்று சுடுதண்ணியா? சுடுதண்ணி கணேசலாம் இருக்கான்ல சிங்கப்பூர்ல ஆமகறி சாப்பிட்டுக்கானா, பூனைக்கறி வேற சாப்பிட்டீங்க, எலிகறி வேற. அவங்க ஊர்ல வந்து எலிகறி சாப்பிட்டுக்கானா. ஏன் ஆனா தலைவனை ஒரு நாள் பார்த்தேன்டா. ஆளு நான் மெடிக்கல்ல இருந்தேன். அப்படியே ஹீரோ மாரி வருவாரு. ஹீரோ மாரிலாம் வரல, மெடிக்கல்ல வந்து ஒண்ணு வாங்கினா சத்தியமானால மறக்க முடியாது. நான் யோசிக்கவே இல்லை. நன்றிண்ணே. நான் வந்து உண்மை சொல்றேன். நீ அது வந்து இப்ப சரி, வரைக்கும் நீ ஒரு நீ சம்பளம் பாயிண்ட் உண்மையை சொல்லு. நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். நீ சம்பளம் வாங்குற, பாக்குறேன் உங்க ஓனர்ட்ட இருந்து வாங்குற, பாக்குறேன் ஆனா வந்து வீட்டுல குடுக்கல, கொடுக்கல, அக்கௌண்ட்லயும் இல்ல. இல்ல அப்ப எங்க போகுது அந்த காசு? நான் வந்து கேட்டா என்கிட்ட காசே இல்லங்கிற. அந்த காசு எங்க போகுது? நான் டியூ கட்டிட்டு இருக்கேன். என்ன டியூப்பா பண்ணீங்க? நம்ம வீடு கட்டுறீங்களாப்பா? வீடு கட்டுறீங்களாப்பா? வீடு கட்டுறீங்களா? என்ன பண்றீங்க? வீடு கட்டினா தான் டியூ கட்டணும். ஏன் சரி, வேற எதுக்குப்பா நீ டியூ எடுத்த? அதை சொல்லுப்பா. நீ இப்ப எதுக்காக ஒரு இதுக்கு டியூ எடுத்தேன்? ஒரு வாகனம் ஒண்ணு எடுக்கணும்னு முன்டியும் அது எந்த யாரா கொடுக்குறான்? வாங்கணும் முன்னாடியே எடுக்கு ஃபியூச்சர்ல எடுக்க போறதுக்கு இப்பயே டியூ கட்டுறது யாருப்பா கொடுக்குறா? சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் பஸ். சேவிங்ஸ்க்கு டியூக்கு என்ன பஸ் சம்பந்தமா? டியூ கட்டுறது வந்து ஒரு பொருள் மாதிரி ஒரு நம்பியே நம்ம கையில இருந்தா செலவாகுது. அதே டியூ கட்டலவன் இவன் வட்டி கொடுக்குறான், அவன் டியூங்கிறான். ஐயோ அப்படி கிடையாது. உண்மையை தெரிஞ்சவங்களாம் அப்படிதான் வச்சிருப்பாங்க. உண்மை இல்லை, பொய்யான அவதூறான வார்த்தை பேசுறீங்க. அவதூறான வார்த்தை நீ சொல்லி யார்? நாங்களா? சரிடா, நாங்க தான் போய் அவதூறு கொடுப்போம். காசு சம்பளம் வாங்குறான், ஆனா ஓனர்ட்ட இருந்து வாங்கிடுறான். ஓனர்ட்ட கேட்டா சம்பளம் நான் கொடுத்துருந்தேன் மீங்கிறாரு. அந்த சம்பளம் வந்து வீட்டுக்கு போறேன், வீட்டுல போய் கேட்டா அவங்க இல்லவே இல்லைன்றாங்க. அக்கௌண்ட்ல பார்த்தா ஒரு ரூபா கூட இல்லை. அப்ப எங்க போகுது அந்த காசு? இவன்ட்ட கேட்டா எனக்கு காசே இல்ல, நாங்களே இல்லாதப்பட்டவங்க அப்படிங்கிறான். இன்று வரும் நான் வந்து வறுமை கோட்டைக்கு கீழே தான் இருக்கு. வறுமை கோட்டைக்கு கீழே தான் இருக்காங்க. டியூ கட்டுறானா, ஆனா எதுவுமே வந்து வாங்கவே இல்லையா. எதுவுமே வாங்காத பொருள் என்ன டியூ? அப்படின்னா வட்டி குடுறேன்னு சொல்லுவோம். அப்பனா ஒத்துக்க, நான் இன்ட்ரெஸ்ட் விடுறேன்ப்பா. ஃபியூச்சர்ல பாரு திடீர்னு 1 கோடி ரூபாயில வீடும் ஒரு ஃபார்ச்சுனர் காரும் இறங்கிட்டா வாங்காததுல. அன்னைக்கு வந்து எல்லா பேரும் அவ்வளவுதான். 30 நாள் டார்கெட் அவனுக்கு தான், எனக்கு இல்ல. டார்கெட்லாம் இருக்கு. பாரு ஓப்பனா வருது பாரு வாயில. நிறைவேறும் போது வந்து பாருங்க, கண்குள்ள காட்சா பாருங்க. அன்னைக்கு ஒரே நாள்ல எல்லாத்தோட சாதனையும் முறியடிக்கிறான்டா. ஒரே நாள்ல 4 முன்னாடி கட்டுறான், ஒரு வீடு கட்டுறான், ஒரு பார்ட்னர் நடக்கிறான். அதெல்லாம் கிடையாது, கல்யாணம் கிடையவே கிடையாது. நித்யானந்த சாமிகள் மாரி வீட்டை மலம் தான். ஏன் கல்யாணம் பண்ணிட்டு ஒன்னோட இருக்கணும்? ஏன்னா இல்ல, ஏன் கல்யாணம் பண்ணிட்டு ஒன்னோட ஒரு ஃபார்ச்சுனர் அப்படி இல்லைன்னா ஒரு எட்டிகா மக்களுக்காக பணியாற்றணும். அதான் பாரு, சத்தியா மக்களுக்காக வந்து சுயநலமா இருக்கணும், கட்சி ரீதியா போகக்கூடாது. மக்களுக்காக பணியாற்றணுமா சுயநலமா இருக்கணுமா? இல்ல 3 வருஷமா பேசி இன்னைக்குதான் வந்து ஏதோ வாங்கி கொடுத்துருக்கான். ஒரு முட்டாய் கூட வாங்கி தர முடியுறான். என்ன எந்த காசு என்ன பண்ணானே தெரியல. எவ்வளவு எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு இன்கம் டேக்ஸ் ரைட் வர போகுதுன்னு நினைக்கிறேன்டா. அதனாலதான் ஃபுல்லா செலவு பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். வரணுங்களா ஓனருக்கு எதிராக கடை போட போறான். அவருக்கு விரைவில் நடந்தால் நடக்கும். பாத்தியா, அது விரைவில் நடந்தால் நடக்கும். அதுக்கு வந்து விரைவில் நடக்கும்ல, அது வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீ மறுபடியும் அவங்க ஊருக்கே பேரு, நான் இங்க இந்த கடையை நானே மெயின்டைன் பண்ணிக்கிறேன்னு சொல்ல போறான் ஓனர். ஓனர் வீடியோ பாப்பாரு, உங்களுக்கு எதிராகவே நடத்துறான் பாத்துங்க, இப்பயே பாத்துங்க. சிதப்பான்ட்டு இந்த ராஜாவை பத்தி அந்த அவருக்கு தெரியும். இந்த பையன் என்னைக்காவது காலவாரி விடுவான், அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன் அவனு விட்டுருப்பாரு. தம்பி வந்து எப்பயுமே நம்மளை விட்டு போக மாட்டான்னு நினைச்சு கொண்டு இருப்பாரு. உடனே இப்படி உடனே மாத்துற. உங்க அண்ணன் இப்படிதான் பேசுவாரு. இப்படி ஒரு பேச்சு பேசுவாரு, உடனே அடுத்த நிமிஷமே வைக்கணும் அங்கிட்டு போய் ஒரு பேச்சு பேசுவாரு. அதே மாதிரியே பேசுறேன். அதாவது வந்து காலையில பாரு போகும்போது வெள்ளை சட்டை பேண்ட் நல்லா அயன் பண்ணி எல்லாம் போட்டு காலையில செயின் இருக்கும். இப்ப எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு வந்துட்டான். இன்னைக்கு எல்லாம் காட்டிடணும். இன்னைக்கு காட்டி விடணும் இல்ல, 3 மாத காலங்களா ஆகிவிட்டது. நான் அடமானத்துல இருக்கு செயின். சரி வாசு வாங்க போலாம், போதும். என்ன